பழைய காலத்து தமிழர்களுடைய வீரத்திற்கும் தற்போது வாழும் தமிழர்கள் இடத்தே உள்ள இளைஞர்கள் இடத்தே உள்ள வீரத்துக்கும் 2 வித்தியாசம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கும். அந்த காலத்திலே அரசர்கள், பெரிய குடிமக்கள் எல்லாரும் தனக்கு ஒரு மகள் பிறந்தால் அவளை மிகப்பெரிய வீரனுக்கு தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். மிகப்பெரிய வீரனாக இருந்தால்தான் தன்னுடைய மகளை கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாற்றுவான். அப்போ மிகப்பெரிய வீரனை தேர்ந்தெடுத்தார்கள். எப்படி தேர்ந்தெடுத்தார்கள்? ஒரு அரசன் என்ன பண்ணால் அவளுக்கு ஒரு பொண்ணு. அந்த பெண்ணிற்கு நல்ல வீரமுடைய ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டும். எப்படி தேர்ந்தெடுப்பது? ஒரு 1000 அடி அகலம் 1000 அடி நீளம் உள்ள பெரிய குளத்தை வெட்டினான். அந்த குளத்தில் தண்ணியை விட்டு பாம்பு, தேள், முதலை, நட்டுவாக்களி போன்ற கொடிய விஷம் பொருந்திய ஜீவராசிகளை அதில் விட்டான். இதில் யாராச்சும் இறங்கி இந்த குளத்துலேருந்து அந்த கரைக்கு போயிட்டா ஏதாச்சும் ஒன்று கடிச்சு செத்து போவான். இந்த பயம் இல்லாமல் எவனும் ஒருவன் துணிச்சலோடு இறங்கி அடுத்த கரைக்கு போகிறான்னா அவனுக்கு தாம் மகளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டான். மகள் வேண்டாம், கல்யாணம் ஆனவனாக இருந்தால் என்ன பண்ணுறது? மகள் வேண்டான்னா ஒரு சிற்றரசு ஒரு சின்ன நாட்டையே தரான் அவனுக்கு. அதுவும் வேண்டாம்னா எனக்கு தங்கம், வெள்ளி, பவுன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அதையும் தரேன். எது வேணால் பெற்றுக்கொள்ளலாம். ஜனவரி 1 போட்டி ஆரம்பிக்குது. வீரம் படைத்தவர்கள் கலந்து கொள்ளலாம். அறிவிப்பு நன்றாக போட்டாச்சு. 1 ஒரே கூட்டம் குளத்தை சுற்றி. எவன் ஒரு இதில் இறங்கி அந்த கரைக்கு போகிறான்னு பார்ப்போம். காலைல 10 மணிக்கு போட்டி ஆரம்பிச்சுது. 11 மணி வரைக்கும் ஒருத்தனும் இறங்கவே இல்லை. அதுக்குள்ள இறங்குனா செத்து போடுங்கிற பயம். அவ்வளோ முதலே விட்டுருக்கான். உள்ள பெரிய பெரிய நச்சு விஷமுள்ள பாம்புகளை எல்லாம் போட்டிருக்கான். பார்த்தா 11 மணிக்கு திடீர்னு ஒருத்தன் குதிச்சான். இறந்து அக்கறைக்கு வேகமாக போய் தாவி எழுந்துச்சான். ஒரே ஆரவாரம் கூட்டம். அவனை மல்லு கட்டி மேலே தூக்கி, அப்பா மிகச்சிறந்த வீரனே, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறான். நான் வீரனும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லையான்ட்டான். என்னையா சொல்கிற? எதுக்குடா கூச்சியா அப்படிங்கிற. உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கவா? அதெல்லாம் ஒன்று வேணாம். இல்லை எவ்வளோ பவுனு வேணும், எவ்வளோ தங்கம் வேணும், எவ்வளோ வெள்ளி வேணும் கேளு தரேன். அதெல்லாம் ஒன்று வேணாம் யானும். அப்புறம் எக்கடா நீ கூச்சியா? நிலம் வேணுமா? 10 ஏக்கர் 500 ஏக்கர் நிலம் வேணுமா? சிற்றரசு வேணுமா? நாடு ஒன்றும் வேணாம் யானும். வேறு எக்கடா கூச்சா? நான் எங்கேயா கூச்சேன்? என்ன ஒருத்தன் தள்ளி விட்டான், அவனை கண்டுபிடிச்சி முதல்ல எனக்கு கொடுங்க யானை. இது பழைய காலத்து வீரம். தற்காலத்து வீரம் ஜல்லிக்கட்டு ஆண்களின் வீரத்தன்மையை வெளிப்படுத்தும்.